மட்டக்களப்பு கல்லடியுப்படை சிவானந்த தேசிய பாடசாலை நடத்திய தாவக தின விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை 19/7/2026 பாடசாலை சுவாமி நடராஜானந்த ஞாபகார்த்த மண்டபத்தில் இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் சபாபதி பிள்ளை தயாபரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் பிரதி முகாமையாளர் ஸ்ரீமத் பிரமன் ஞானந்தர் மகராஜ் ஆன்மீக அதிதியாகவும், மண்முனை வடக்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் தம்பிப்பிள்ளை கோகுலகுமாரன் பிரதம அதிதியாகவும், கியோவி நம்பிக்கை நிதிய தலைவர் கலாநிதி கனகராசா பிரேம்குமார் மற்றும் சபாபதி பிள்ளை நம்பிக்கை நிதியத்தைச் சேர்ந்த இராசையா பிரபா ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் சுவாமி விவேகானந்த அடிகளாரின் சமாதியில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் சுவாமியின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இந்நிலையில் பாடசாலையை தாபிக்க நிலம் நிதி வழங்கிய பெரியோர்களின் புகைப்படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரங்கில் நடனம், பேச்சு, கதாபிரசங்கம், மீட்சி 10 பாடல்கள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது சிறந்த மாணவர் தலைவர் விருதினை அட்சரனும், சிறந்த சாரணர் விருதினை கோ சபீலனும், சிறந்த மெய்வல்லுனர் விருதினை சரோனும், சிறந்த வழிக்கள போட்டிக்கான விருதினை பிரபஞ்சனும், சிறந்த விடுதி மாணவர் விருதினை கிரிதரனும், சிறந்த ஒழுக்க அர்ப்பணிப்புள்ள மாணவர் விருதினை ஜோவுவும் பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், விவேகானந்தர் நூற்றாண்டு விழாச்சபை உறுப்பினர்கள், இலக்கியவாதிகள், முன்னாள் அதிபர் ஆனந்தராஜா மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
துறவற சீடர்கள் இருந்தாங்க. அந்த 16 துறவியர்களுக்கு முதன்மையாக விளங்கியவர் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர்கிட்ட பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட கடைசி காலையில சொன்னாரு, இவங்க எல்லாரையும் நரேன், விவேகானந்தரோட பேரு நரேன், உன்னோட பொறுப்புல நான் விட்டுட்டு போறேன், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மகா சமாதி அடைந்தார். சுவாமி விவேகானந்தர் இந்த 16 பேரையும் ஒருங்கிணைத்து சுவாமி விவேகானந்தர் மேலை நாடு சென்று திரும்பி தாயகம் வந்து ராமகிருஷ்ண சங்கத்தை நிறுவி, அதன் பிறகு ராமகிருஷ்ண சங்கத்தை நிறுவ பிறகு ஒவ்வொரு இடத்துக்கு அவங்க எல்லாரும் பயணம் மேற்கொண்டு சமயத்தை அவங்க எல்லாரும் பரப்புறாங்க. அதுல ஒருத்தவர் தான் சுவாமி சிவானந்தர், இலங்கைக்கு வந்தவர். அவரோட குருவோட அருள் கிடைச்சவர் தான் சுவாமி விபுலானந்தர். குரு அருள் எல்லாருக்கும் கிடைக்காது.
சிறார் தினத்தை முன்னிட்டு இன்று நாங்கள் எங்களுடைய பாடசாலையில் ஸ்தாபக தினத்தை சிறப்பான முறையிலே ஒழுங்கமைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். காலை 7:30 மணிக்கு சுவாமியின் சமாதியிலே மலரஞ்சலி நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து சுவாமி ஊர்வலம் இடம்பெற்று இன்று எங்களுடைய நிகழ்வுக்காக எங்களுடைய மண்டபத்திலே உரையாடலுடன் கூறியிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய சுவாமிஜி அவர்கள் அன்றைய நாளில் எங்களுடைய பாடசாலையை ஆரம்பித்து இன்று என்னுடைய சமூகத்திலே பேர் அறிஞர்களை அவரை போல் உருவாக்கி இருக்கின்றார் என்றால் அந்த பெருமை என்னுடைய சுவாமி அவர்களை சாரும். சுவாமி அவர்கள் அதாவது எந்த மொழியினரோ எந்த மதத்தினரோ மதம் கடந்து அவருடைய சேவையை ஆற்றியிருக்கின்றார். எது சென்றாலும் அந்தந்த பாடசாலைகளிலே சுவாமிகளின் ஒரு உருவச்சிலை இருக்கும், அதன் சுவாமிகளுடைய படங்கள் இருக்கும். அந்த வகையிலே சுவாமி விபுலானந்தாரிகளாரின் சிறப்பு உலகம் பூராகவும் கல்வி பெருகிக் கொண்டிருப்பது உண்மையிலே பெருமை தருகின்றது. அதே போல் என்னுடைய பாடசாலை சுவாமி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அவ்வப்பொழுது வருகின்ற சுவாமி ராமகிருஷ்ண மிஷன் சுவாமிகளால் ஒவ்வொரு பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. ஆகவே இங்கு கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியராக இருக்கட்டும், மாணவராக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே என்னுடைய பாடசாலையை திகழ்கிறார்கள். இங்கு கற்கின்ற மாணவர்கள் உன்னதமான உயர் பதவிகளை உலக நாடுகளிலும் சரி எமது நாட்டிலும் சரி உயர் பதவிகளை இருப்பவர்கள் என்றால் எங்களுடைய சிவானந்தர்களாகத்தான் அங்கே காணப்படுவார்கள். நாங்கள் எங்கு சென்றாலும் அங்கே நாங்கள் காண்பது எங்களுடைய சிவானந்த வித்தியாலயத்தில் படித்த மாணவர்களையே காணப்படுகிறார்கள். அவர்கள் நல்ல பண்பாளர்களாகவும் ஒழுங்க சீலர்களாகவும் அங்கே காணப்படுவார்கள்.
தலைவராகிய நான் கல்வி அமைச்சின் கொள்கைகளுக்கு இணங்கவும் ஸ்ரீ ராமகிருஷ்ண சங்கத்தினுடைய கோட்பாட்டிற்கு இணங்கவும் சிவானந்த வித்யாலய தேசிய பாடசாலையின் பாரம்பரியத்திற்கு இணங்கவும் இன்று எனது மாணவ தலைவர் பதவியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு எனது பாடசாலைக்கு விசுவாசம் உள்ளவனாகவும் பாடசாலையின் சட்டத்திட்ட ஒழுங்குகளுக்கும் விதிகளுக்கும் கட்டுப்பட்டு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, உண்மை, பொறுப்புணர்ச்சி ஆகிய பண்புகளை கடைபிடிப்பேன் என்றும் அதிபர், பிரதி அதிபர்கள், பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோரின் கட்டளைகளை ஏற்று எனது சகோதர மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டு நடப்பேன் என்றும் எந்த சந்தர்ப்பத்திலும் எனது பதவியை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன் என்றும் இன்று எல்லோர் முன்னிலையிலும் தெரிவித்து சத்தியம் செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்வில் இடம்பெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். சுவாமி அவர்கள் குழந்தையாக இருக்கின்ற காலம் பகுதியில் நோய்வாய்ப்படுகின்றார். அப்போது கதிர்காம கந்தனுக்கு நேர்த்தி வைக்கின்றார்கள். நோய் குணமடைகின்றது. கதிர்காம கந்தன் களத்திற்கு அழைத்து சென்று அவரது தம்பி பிள்ளை என்கின்ற நாமத்தினை முருகனின் மறுநாமமாகிய மயில்வாகனன் என சூட்டிக் கொள்கின்றார்கள். இது இவரது வாழ்வில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அதனைத் தொடர்ந்து 1922 தொடக்கம் 1924 காலம் பகுதியில் சென்னையில் தனது துறவற கல்வியை பயின்று வருகின்ற வேளையில் கல்வியினை முடித்து மீண்டும் நாடு திரும்புகின்ற வேளையில் இந்து சமயத்தில் இருந்து ஏனைய மதங்களுக்கு மாறுகின்ற ஒரு சூழல் உருவாகின்றது. இந்த கால பகுதியிலே சுவாமி அடிகளார் தம்பி வேலுப்பிள்ளை என்ற நபரிடம் இருந்து 15 ஏக்கர் நிலத்தினையும் 5000 ரூபாயினையும் பெற்று இந்த வித்தியாலயத்தினை ஸ்தாபிக்கின்றார். அதற்கு அவருடைய குருவாகிய சிவானந்தருடைய நாமத்தினை நினைவு முகமாக இந்த வித்தியாலயத்திற்கு சிவானந்தா வித்தியாலயம் என நாமம் சூட்டுகின்றார். இது இவரது வாழ்வில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இங்கு பல ஏழை எளிய மாணவர்கள் தமது கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அத்தோடு இவர் உருவாக்கிய படைப்புகளிலே மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு படைப்பாக நாம் யாழ் நூலினை நோக்கலாம். அந்த யாழ் நூல் ஆராய்ச்சியிலே இவருக்கு மிகவும் உதவியாக இருந்தவர் இந்தியாவிலே புதுக்கோட்டையை சேர்ந்த சிதம்பரம் செட்டியார் என்ற வள்ளலார் என்பவர் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒருவராகும். கரந்தை தமிழ்ச்சங்கத்திலே இவர் யாழ் நூல் பற்றிய ஆராய்ச்சியிலே மேற்கொண்டு இருக்கின்ற வேளையிலே இவருக்கு பக்கவாதம் என்கின்ற நோய் ஏற்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சிதம்பரம் செட்டியார் அவர்கள் இவருக்கு தனது வீட்டினை கொடுத்து அங்கு பல பணியாளர்களையும் நியமித்து அவரது பக்கவாதத்தினை குணப்படுத்த உதவி செய்வதோடு யாழ் நூல் பற்றிய ஆராய்ச்சியினை மேற்கொள்ளவும் உதவி செய்கின்றார். அத்தோடு இந்த சிதம்பரம் செட்டியாருக்கு இலங்கையிலே நுவரெலியாவில் ரொசல்லா பகுதியில் உஸ்டோட்டோட்டே என்ற ஒரு எஸ்டேட்டில் பெரிய பங்களா ஒன்று இருக்கின்றது. அங்கே சுவாமி அடிகளாரை தங்க வைத்து இந்த யாழ் நூல் பற்றிய ஆராய்ச்சியினை மேற்கொண்டு நூல் உருவாக்கம் செய்வதற்கு மிகவும் உதவி புரிய ஒருவராக இந்த சிதம்பரம் செட்டியார் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அத்தோடு பேராசிரியர் டி மௌனகுரு அவர்கள் சுவாமி விவேகானந்தரை பற்றி குறிப்பிடுகின்ற வேளையிலே இவர் சமஸ்கிருதம், ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் என 8க்கும் மேற்பட்ட மொழிகளிலே தேர்ச்சி பெற்று பாண்டித்துவம் பெற்றிருந்த ஒருவராகவும்
இவர் ஏனைய ஆராய்வாளர்களிடமிருந்து மாறுபட்டு வித்தியாசப்படுகின்ற ஒருவர் எனவும் குறிப்பிடுகின்றார். ஏனெனில் சமஸ்கிருதத்தை பற்ற எவரும் தமிழினை பெருமையாக கூற மாட்டார்கள். இருப்பினும் நமது விபுலானந்தர் அவர் தமிழினை மிகவும் பெருமையாக குறிப்பிட்டிருக்கின்றார். சாதகர் சின்னம் பௌத்தர்கள் கொண்டாடப்படுவது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. குறிப்பிட சொன்னால் எல்லா பாடசாலைகளிலும் பௌத்தர் தேவையில் ஆங்கிலத்தில் தான் கொண்டாடுவார். ஆனால் நாகரிகம் மட்டும் சாதகர் சின்ன விழா என்று சுவானந்த வித்தியாலயத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. அது எத்தனை நான் நினைக்கிறேன் இந்த சாதகர் சாதகருடன் சாதகர்கள் அந்த மனிதர்கள் பாராட்டப்படுகிறது. கலந்த பல வருடங்களாக அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் நாங்கள் கொண்டாடுவதற்கு அப்பா இந்த சாதனை இடத்தையும் இந்த பாடசாலை கலந்து மீட்டு பார்ப்பது சால சிறந்ததாக வரலாற்று எல்லாமே கலைப்பது என்று சொன்னால் நீண்ட நேரம் தேவைப்படும். இருந்தாலும் இங்கே நாங்கள் சாதனையாக கொண்டாடுவது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தவறாமல் அந்த தாவரை இன்னும் கொண்டு வந்து இந்த பாடசாலை அமைப்பதற்கு ஆரம்ப கர்த்தாவாக இருந்த இதை முன்னால் இந்த வாழ்ந்து மறைந்த முன்னாள் அவர்கள் அவருக்கு ஒட்டாசம் குறைந்த அவருடைய உறவுகள் சந்திரன் சவால்கள் விளையார் அவருடைய சந்திரன் என்றே ஒரு சாதனை. அந்த வகையில் சுவாமி விவேகானந்தரை பற்றி பலர் சொல்லி கேட்டிருக்கிறோம். அதை பற்றி ஒரு மன்றம் இருக்கிறது. பலர் பல விதமாக கிட்டத்தட்ட அவருடைய நூற்றாண்டு விழாவோடு கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதனை பற்றி பலரை நாங்கள் அறிந்துள்ளோம். இருந்தாலும் இந்த எப்பொழுது பேசுகிற ஆசிரியர் கூட ஒன்றுகளை தங்கிச்செல்லாம் அந்த வகையில் நாங்கள் பார்க்க வேண்டாம். இந்த பாடசாலையில் சாதகர் பாவலர் என்று சொல்லிக் கொடுத்து சுவாமி விவேகானந்தர் 55 வருடங்களை வாழ்ந்திருக்கிறார். அந்த 55 வருடங்களில் 35 வருடங்கள் அவர் தோல்வியான ஒரு வாழ்க்கை பரிவாரமாக வாழ்ந்திருக்கிறார். ஒரு ஆன்மீக ரீதியான விடயமாக நடைபெற்று வருவது இந்த பாடசாலையில் ஒரு முக்கிய நாள் கருதப்படுகிறது. அந்த வகையிலே பாடசாலையை உருவாக்கிய முத்தமிழ் வித்தகர் விபுலானந்தர் அவர்கள் பாடசாலையில் கல்வி மாற்றம் வந்து ஒழுக்கம், விழுமியம், ஆன்மீகம் என்ற பல விடயங்களை உலகுக்கு அடைய செய்தனர். மட்டக்களப்பு காலநிலை இப்பொழுது மட்டக்களப்பு காலநிலை அப்பாறை மாவட்டம் பின்னால் அவர் பிறக்கும் போது அது மட்டக்களப்பு காலநிலையாகத்தான் இருக்கும். இந்த விபுலானந்தர் அவர்கள் பாடசாலையை உருவாக்கி கல்விக்காக மாற்றவில்லை. எமது மதத்தை, எமது ஆன்மீகத்தை, ஒழுக்கத்தை, கொள்கையை, உலகத்தை இருக்கிற பல உண்மையை பல முக்கியமான கல்வியாளர்களை உருவாக்கியிருந்தாங்க. இப்பாடசாலையில் கல்வி கட்டும் உலகத்துள்ளாக தியாகிக்கிறது. அந்த காலத்தில் பல்வேறு அறிஞர்களை உருவாக்கிய பாடசாலை அன்னை காலமாக ஏழைய பாடசாலைகளோடு போட்டி வழங்குவது சில வீழ்ச்சி போக்கை கொண்டிருப்பது மனநிலை இருந்தாலும்
அன்றைக்கால விவாதம் இதனை வீட்டிற்கு வெளிச்சம் ஒவ்வொரு திட்டங்களை செய்து கொண்டு வருகிறது. அன்றைய காலோட சாதாரண வளர்ச்சி போதை தாண்டி இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டார். தற்காலத்தில் இந்த ஆசிரியர் வீட்டுக்கு பாடசாலையை பட்டணத்திலேயே முன்னணி பாடசாலையாக கொண்டுள்ளவர்கள் பல்வேறு செய்திகளை எழுதுவதில் பாராட்டக்கூடிய விஷயம். இருந்தாலும் அவர்கள் இப்பாடசாலை கல்வியை மாற்றமல்ல ஒழுக்கத்தை உச்சத்தை கொண்டுவர பாடசாலைகள் இப்பாடசாலை கல்வி நிறுவனங்கள் இன்று ஒழுக்க சிறந்தாக உலகத்தை பல்வேறு இடங்களில் தலைமை வைக்கிறவர்களாக பல்வேறு கல்வி நிறுவனங்களில் தலைவர்களாக ஆரம்பித்துள்ளார். இப்பாடசாலையின் ஸ்தாபகர் கல்வி தொண்டின் ஒளி விளக்குமான சுவாமி விவேகானந்த அடியார்களின் நினைவினை போற்றி இந்நன்னாளில் நமது ஆன்மீக ஆசிரியரை வழங்கிய ராமகிருஷ்ணன் மிஷன் சுவாமி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்நிகழ்வில் பிரதம அதிதியாகவும் கௌரவ அதிதியாகவும் சிறப்பு அதிதியாகவும் கலந்து கொண்டு தனது வருகையால் இந்நிகழ்வினை சிறப்பித்த அனைத்து பெருமக்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் தலைமை தாங்கி இந்நிகழ்வுக்கு ஒவ்வொரு அம்சத்தையும் சிறப்புற நடைபெற வழிகாட்டிய உறுதியான தலைமைத்துவத்தை வழங்கிய எமது பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள்.